வெல்கம் டு ரீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் விரல்களெல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பிடுவோமே, அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ஆந்திரா ஸ்பெஷல் ரிங் முறுக்கு தாங்க. அதை எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ரிங் முறுக்கு இது ஆந்திரா ஸ்பெஷலுங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை செய்ய முதல்ல ஒரு ஸ்பூன் நம்ம உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இது போல பொன்னிறமா வறுப்பட்டதுக்கு பிறகு ஆற வச்சு மிக்சி ஜார்ல அரைச்சி ஃபைன் பவுடரா எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு எந்த வெரைட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து வச்சுக்கலாம். அரிசி மாவு எதுல மெஷர் பண்றோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை பாயில் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மிளகு தூள், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து மாவு, ஒரு கப்பு அரிசி மாவு, இதெல்லாம் ஒன்று சேர அந்த சூட்டோடைய கலந்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொட்டி நம்ம கையால் பிசைஞ்சி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட விடவே கூடாது. அரிசி மாவு எதில் மெஷர் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் உளுந்து மாவு, ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க விடணும். அப்போ தான் நமக்கு மாவு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ ஒரு ஈர துணியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். காஞ்சதுன்னா நமக்கு உருட்டி எடுக்க வராது, விரிசல் விட்டுடும். பூரி மாவு சைஸுக்கு மாவை எடுத்துக்கிட்டு மீதி மாவை துணியால் ஈர துணியால் மூடி வச்சிடணும். சப்பாத்தி திரட்டியால் அந்த மாவை இந்த மாதிரி உருட்டி விடணும். நல்லா நீளமாக உருட்டி விட்டுலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நல்லா மெலிசாக நம்ம தேய்ச்சி விடலாம். இப்போ ரிங் ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கீழே ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. இதே போல் எல்லா ரிங்கையும் ஒரு விரல் உள்ளே போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம கேப் விட்டு ஓரத்தை நல்லா இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. ரெண்டு ஓரங்களையும் நம்ம அழுத்தி விடணும். இது போல் எல்லா மாவுகளையும் உருட்டி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரிங் ஷேப்பில். நம்ம கைகளால் பண்ணோம்னா நமக்கு ரிங் முறுக்கு அழகாக வருங்க. இதுக்கு முறுக்கு குழாவே தேவையில்லை. முறுக்கு குழா இருந்தால் அதில் கூட நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு நீட்டாக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கையிலையே தேய்ச்சி இந்த மாதிரி ரிங் ஷேப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு ரிங்காக போட்டு நல்லா வேக வச்சு ஒரு ட்ரேயாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. பொறுமையாக திருப்பி வேக வச்சு எடுக்கணுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி விடணுங்க. இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு, அதனால் நம்ம திருப்பி விடலாம். நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி ஓட்டை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சொரப்பு அடங்கினதுக்கு பிறகு எடுக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், நிதானமாக செய்யணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இது போல் எல்லா ஈடுகளையும் போட்டு எடுத்தாச்சு ரிங் முறுக்கு. இது போல் ஒரு ஈஸி ஸ்நாக்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது பாருங்கள், குழந்தை விரலில் போட்டுட்ருக்கு.